இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க. புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம். உண்மையிலே தகப்பன் தாயுமானவர் அந்த சொல்லுக்கு உகந்த மாதிரி தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல கூட இந்த ஸ்கீமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருந்து விளங்குறாரு அப்படிங்கறத நான் கருத்துல பாக்குறேன். எங்க பசங்களா நாங்க நினைக்கிறத விட அவங்க பசங்களா நினைச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. மக்களுக்கு இதுல தேவைகள் நிறைய இருக்கு அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்றது பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே இதுல கண்டிப்பா நன்மைகளை தான் பெற்றுக்கொள்றாங்கன்னு நான் பாக்குறேன். சிஎம் எனக்கு போடுறாரு, எங்க இருந்துமே வரல, சொந்த பந்தம் கொடுக்கல, யாரும் கொடுக்கல, சிஎம் கொடுக்குறான்னு அது என் உரிமை தகன்னு, அது உண்மையில அது உரிமை தக தான். பிரைவேட்ல தான் படிச்சு கலெக்டர் ஆகணும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு என் பிள்ளைங்க கலெக்டர் ஆகிற அளவுக்கு பிறந்ததுல இருந்து வயசு ஆகுற வரைக்கும் அவங்க எல்லாமே அவங்க பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் இருமப்போடு சொல்லணும்னா, இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க. புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம். எங்க ஹஸ்பண்ட் பேர் ரிலாவுதீன். அவங்க சுகில வேலை பாக்குறாங்க. அவங்க காலையிலே 6 மணிக்கு ஏஞ்சி போறதுனால என் பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. 3 பேருக்கு லஞ்சோ ரெடி பண்ணணும், டிஃபனும் செஞ்சு கொடுக்கணும். அதனால 3 பேரையும் நான் இழுத்துட்டு போவோம், அவங்களையும் அனுப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இங்க இப்போ காலை உணவு ரெடி பண்ணனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிள்ளைங்க காலையில அவசரமா 8 மணிக்குள்ள கிளாஸ் ரூம் இங்க ஸ்கூல்ல இருக்கணும், ப்ரேயருக்கு முன்னாடியே நிப்பாட்டணும். அதனால இழுத்துட்டு வரதுக்குள்ள பிள்ளைங்க ரொம்ப சோர்வாயிடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா இங்க சாப்பாடு இங்கே ரெடியா பண்றதுனால, அரேஞ்ச் பண்றதுனால சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. இப்போ காலையில பிள்ளைங்க பிரேயர்ல 8:30க்குலாம் நிக்கிறனால ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போய் மயக்கடிச்சு விடுற மாதிரி ஒரு சில பேர்ல மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. அதெல்லாம் இல்லாம இருந்து இப்போ எனர்ஜெட்டிக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா கிளாஸ் ரூமுக்கு உட்காந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நிம்மதியா இருக்கு, பயம் இல்லாம ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க. நம்ம பாதியிலே ஏதோ ஒரு 4 வாய் ஊட்டி விட்டு சாப்பிட்டாங்களோ இல்லையோ, இன்னும் மத்தியானம் சரியா சாப்பிடுவாங்களோ, அந்த ஒரு பயன்றது போயிடுச்சு. இப்போ இங்கே நிம்மதியாக காலையிலையும் சரி மத்தியானமும் சரி 2 வேளையும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக வீட்டுக்கு ஈவினிங் வருவாங்கன்னா சந்தோஷமா இருக்கு. நானும் ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு அவனை காலையில் கிளப்பணும், இந்த குட்டி பிள்ளையும் இருக்கான், ஸோ ரொம்ப சிரமமாக இருக்கும் அவனை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விடணும். அப்படிங்கிற போது இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனோட போகுது ஒரு ஃபுட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சாருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாம் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு காலையில் டிஃபன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபன் சில பசங்க சாப்பிட மாட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு போயிடுவாங்க. இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் டிஃபன் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. அதில் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாமல் ஒர்க்கிங் உமனும் இருக்காங்க. அவங்களால குழந்தைங்களுக்கு டிஃபனும் ஊட்டுறதுக்கு டைம் இருக்காது, பேக் பண்ணவும் டைம் இருக்காது, வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கும்போது இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எல்லாருக்குமே. பசங்க சாப்பிடாம இருப்பாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்காது பேரண்ட்ஸ்க்கு. போனால் அங்கே எதனா ஒன்று சாப்பிட்ருவாங்க, அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. இந்த திட்டம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது கம்பல்சரி சாப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட பேரண்ட்ஸ் போகலாம். ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, நம்பிக்கையோட போகலாம். அதே மாதிரி இங்கே கொடுக்கறது சாதாரண ஃபுட்டு கொடுக்கறது கிடையாது, மோஸ்ட்லி ஹெல்தி ஃபுட் தான். இந்த கொண்டைக்கடலை, முட்டை, அந்த மாதிரி பால், இது எல்லாமே பசங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அதில் வந்துடுறதுனால அதுவும் நம்ம வீட்டில் சமைக்கும் போது பிரெட்டு, எமர்ஜென்சிக்கு பிரெட்டு, கெலாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது ஒரு ஹெல்தி ஃபுட்டுன்னா அதுவும் பசங்களுக்கு ஊட்டச்சத்தா இருக்கிறதுனால அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். என் பசங்க எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 3 பேரை இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன். நான் சின்னதாக வீட்டில் கடை வச்சு நடத்தினால எனக்கு காலையில் அந்த கடையை திறந்தனால காலையில் சாப்பாடு பசங்களுக்கு சரியாக சமைச்சு கொடுக்க முடியல. அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பசங்க சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறாங்களே அப்படின்னு
சொல்லிட்டு. இப்போ இந்த காலை உணவு திட்டத்தை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் எங்க பள்ளி கொண்டு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா காலையில பசங்களை வந்து நம்பி நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலாம், எங்க பசங்க காலையில வந்து ஊட்டச்சத்தான உணவை நாங்கள் கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. இதனால நானும் பீஸ்ஃபுல்லா என்னோட வீட்டில் வந்து கடையை வந்து நான் பார்த்துப்பேன். அதனால என்னோட வருமானத்துக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லா முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இதனால நான் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த திட்டத்தை கொடுத்ததுனால எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சௌரியமா இருக்கு. இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு, எங்களுக்கும் வேலைக்கு போக முடியுது, எங்களுக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. இந்த திட்டத்தை அமைச்சு கொடுத்த மாண்புமிக்க முதலமைச்சருக்கு மிக்க மிக்க நன்றி. இல்ல நானே சாப்பிட்டுருக்கேன் சார் அந்த சாப்பாடு, நானே பசங்களோட உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். நான் போய் உப்புமா, கிச்சடி, பொங்கல், சாதம், சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். மதியான உணவும் நல்லா இருக்கும். நானே பசங்க கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். என் பொண்ணு ஸ்கூலுக்கு தான் போறா, ஆனா அப்போ நான் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எல்லாம் நீட்டாக தான் இருக்கு, ரொம்ப எதுவும் குறைலாம் சொல்ல முடியாது. நீட்டாக இருக்கு. பொங்கலாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளுமே நல்லா தான் செய்கிறாங்க. ரவை உப்புமா, கிச்சடி எல்லாமே நல்லா இருக்கு. எங்கள் பசங்களாம் வந்து நாங்கள் நினைக்கிறத விட அவங்க பசங்களாம் நினச்சி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்கீம். உண்மையில் சொல்லணும்னா இது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை தமிழ்நாட்டில் பண்ணுறதை பார்த்து மற்ற மாநிலங்களில் கூட வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்து விளங்குறார் அப்படிங்கிறத நான் கருத்தில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் இப்படி பண்ணாங்களான்னு தெரியல. நம்ம முதல்வர் வந்து இப்போ வந்ததுலேருந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம பசங்களுக்கு எவ்வளவு வந்து முக்கியமான காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட வந்து சிஎம் வந்து ஒரு படி மேலேயே பண்றாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உண்மையாவே வந்து இதெல்லாம் ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயங்களா தான் நான் பாக்குறேன். நம்மளுக்கு ரொம்ப செலவு பண்ணி நம்மளால படிக்க வைக்க முடியும். ஏன்னா நானுமே நடுத்தர குடும்பம் தான். நாங்களும் வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வந்து வருமானம், இல்லைன்னா எங்களுக்கு கிடையாது. கஷ்டப்படணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அது ரொம்ப எனக்கு தேங்க்ஃபுல் பண்றேன். சிஎம் சாருக்கும் அண்ட் தென் டெப்டி சாருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என் பிள்ளை படிக்கிறதுக்கு நீங்க இவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப 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 நன்றி. இப்போ காலையில வந்து நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு டிஃபனுக்கு 50 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே நீங்க வந்து 10 நாளைக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஆயிடும், மாசத்துக்கு 1500 ஆயிடும். அதுவே கொஞ்சம் சேமிப்பு தானே நமக்கு. அது மாதிரி தான் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேமிக்கலாம். யூஸ்ஃபுல்லான திட்டம் தான் கொண்டு வந்திருக்கோம். முதலமைச்சருக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா வந்து மாசம் 1000 ரூபாய்ன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு ஹஸ்பண்ட் கையை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு ஒய்ஃப்க்கும் சரி, வீட்டுல வந்து கொஞ்சம் வயசான லேடிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சரி, யாருக்கிட்டையும் நம்ம போய் கேட்க வேண்டாம். ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும், நம்மளோட மெயின் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, 1000 ரூபாய்ன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். அதை நம்ம சேர்த்து வச்சாலும் அது பெரிய தொகையாக தான் இருக்குமே. விருப்பப்படுறவங்க அதை சேர்த்து வைக்கிறாங்க, முடியாதுன்றவங்க எடுத்து செலவு பண்றாங்க. அதனால இந்த திட்டம் வந்து ரொம்ப நல்ல திட்டம் தான் நான் சொல்லுவேனே. நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்னா ஒரு 40,000 50,000 இல்லாமல் ஃபீஸ் கட்டி நாங்கள் படிக்க வைக்க முடியாது. இதனால எனக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எனக்கு சேமிப்பு தான். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே நான் பே பண்ணுற மாரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறாங்க, காலை உணவு கொடுக்குறாங்க, மதிய உணவு தராங்க. ஆனால் என்னுடைய சேமிப்பு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அந்த மகளிர் உதவிக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை வச்சு நாங்கள் பெருமை தான் படுறோம். எங்களுக்கு எந்த இடத்துலையும் எல்லா உரிமை தொகை சரி, முதியோர் உதவி தொகை சரி, பெண்களுக்கு இப்போ 1000 ரூபாய் வர தொகை சரி, என் பசங்களுக்கும் இப்போ 1000 ரூபாய் மந்த்லி பே பண்றாங்க. அதுவும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா, பெண்களுக்குன்னு அது ஒரு பாதுகாப்பா இருக்கும். இப்பத்துலேருந்தே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து போடுறாங்க. அது எங்களுக்கு ஒரு சேமிப்பா தான் நாங்கள் யூஸ்ஃபுல்லா வச்சிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட கடமை முழுவதும் முதலமைச்சர் ஐயா அவர்கள் செய்யறது எனக்கு ரொம்ப பேரண்ட்ஸா, ஒரு பெற்றோரா எனக்கு மனசு நிம்மதியா இருக்குது. எங்களுக்கு முழு டென்ஷனா இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்தையும் எங்களுக்கு அது அமைச்சு கொடுத்துருக்காரு. அதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அவர் நல்லா தான் செய்யறாரு. குழந்தைங்க விஷயத்துல கரெக்டா செய்யறாரு. படிப்பு, புக்ஸ், நோட்ஸ், இந்த சாப்பாடு, காலைல டிஃபனு, அது எல்லாமே கரெக்டா பண்றாரு. எங்க குழந்தைங்கள வந்து அவருடைய குழந்தைங்களாவோ பேர பிள்ளைங்களாவோ அவர் பார்த்து இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் கொண்டு வந்ததுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி. துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணாக்கும் நன்றி. இது நல்லது ஒரு திட்டம் தான். இது குழந்தைகளுக்கு நிறைய இல்லாதப்பட்ட குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க படிப்புக்கு காலை உணவு திட்டம் வந்து நிறைய குழந்தை சாப்பிடாம இப்போ ஸ்கூலுக்கு வர்றாங்க, அவசரமாக வருவாங்க. பெற்றோர்கள் அதை வந்து சரியான முறையில் கண்டுக்கிறது இல்லை. இந்த காலை உணவு திட்டம் வந்து குழந்தைகளுக்கு நல்ல பயன்படுற வகையில் நல்ல செயல்பாடு இருக்குது. நல்லது செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும். மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதிகமாக செஞ்சு அவர் இன்னும் நல்லபடியாக இருக்கணும். அவர் இன்னும் ஆட்சி நல்லபடியாக நடத்தணும். அவர் இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆட்சி அமைத்து கொடுத்து நல்ல ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கட்டும். காலையில் சாப்பாடு தான் மெயின். பசங்களுக்கு மத்தியான இரவோட காலையில் சாப்பிட்றது தான் மெயின். அதை அவர் தாய்மை உள்ளத்தோட கொண்டு வந்திருக்கிறாரு. பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும்.
அதனால அவர் கொண்டு வந்திருக்காரு. இது உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். காலையில் சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அது ஒரு தாய்மை உள்ளதான். அவர் அந்த பசியை புரிஞ்சு செஞ்சிருக்கிறாரு. அதனால எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அவருக்கு ரொம்ப நன்றி. ஒரு 10 ரூபாய் அந்த காலத்தில் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு வீட்டில் உள்ள நபருக்கு ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறதே பெரிய கஷ்டம் இருக்குது. இவ்வளோ பெரிய நாட்டுக்கே அவர் உதவி செய்யறது பெரிய விஷயம். 1000 ரூபான்றது எங்களுக்குலாம் ரொம்ப எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எங்களுக்குன்னு ஒரு 1000 ரூபாய் எங்களுக்குன்னு ஒரு பணம் இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு கூடமே அந்த 1000 ரூபாய் நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தேவையானதை நான் அதில் வாங்கிக்கிடுறேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சில நேரம் கேட்டால் எனக்கு வேலை இல்லை, எந்த நேரம் கேட்குறீ அப்படிலாம் சொல்லுவார். எனக்குன்னு இருக்கும்போது அவருக்கு தொல்லை பண்ணாமல் ஏன் பணம் அப்படின்ற ஒரு இந்த உரிமையோட அதை நான் எடுத்து செலவு பண்ணுறேன். அடுத்தவங்க கிட்ட வீட்டுக்காரங்கிட்டையோ மாமியார்கிட்டையோ அம்மாக்கிட்டையோ வாங்காமல் எனக்குன்னு தராங்க. அந்த உரிமையோட நான் செலவு பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் அது உரிமை தொகை தான். அது எனக்குள்ள பணம், வேற யாருமே எனக்குன்னு போடலை. நம்ம நாட்டு சிஎம் எனக்கு போடுறாரு, எங்கேருந்துமே வரல. சொந்த பந்தம் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. சிஎம் கொடுக்குறான்னு அது என் உரிமை தொகைன்னு அது உண்மையில் அது உரிமை தொகை தான். அது யாரும் பங்கும் போட முடியாது, எனக்கு மட்டும்தான். உண்மையிலே தகப்பன் தாயுமானவர் அந்த சொல்லுக்கு உகந்த மாதிரி தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலை உணவு திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது தான். குறை எதுவும் நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. காலையில் டிஃபன் சாப்பிட்றது என்னது பெரும்பாலும் அடிப்பட்ட மட்டத்துலேருந்து தான் நாங்களாம் இருக்கிறோம். காலை டிஃபன் சாப்பிட்றது பெரிய விஷயம்தான். சத்துணவில் வந்து நாங்கள் படிக்கும் போது மதிய திட்டம், இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க படிக்கும் போது காலை திட்டம் கொடுக்கறதுனால வரவேற்கிறோம். இது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்கிறேன். அதேமாதிரி எங்கள் பிள்ளைகளை வந்து தாம் பிள்ளையாக நினச்சி இன்னைக்கு கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்த எல்லாம் இதுவும் திருப்தி தான். அவங்க எடுத்துன்னு வந்த முயற்சி அனைத்தும் எங்களுக்கு திருப்தி தான். ஸ்கூல் படிப்புலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து குழந்தைங்களுக்கு நோட்டு. இப்போ கான்வென்ட்டில் படிக்கிற பசங்க வந்து 3 டைம் ஸ்கூல் புக் எடுக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ 3 டைம்ஸ் புக்கு கொடுக்குறாங்க. நல்லாவும் சொல்லி தராங்க. அதனால பிள்ளைங்க வந்து நிம்மதியாக நல்ல எங்கள் பிள்ளைங்களாம் வந்து நாளைக்கு ப்ரைவேட்டில் தான் படித்து கலெக்டர் ஆகணும்னு இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா என் பிள்ளைங்க கலெக்டர் ஆகிற அளவுக்கு படிப்பு சொல்லி தராங்க. ஆனால் ஸ்கூலில் கொடுக்குற சத்துணவும் நல்லா இருக்குது. அதை எச்எம் வரைக்கும் சாப்பிட்றாங்க. எங்கள் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எச்எம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு போகுது அந்த சாப்பாடு. அதேமாதிரி காலை டிஃபனும் நல்லா தான் இருக்குது. அதே டைமில் வந்து சிலர் பேர் சொல்கிறது வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. இது முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முன்னாடி இருந்த சிஎம்லாம் இதெல்லாம் பண்ணாங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது மாநிலங்கள்ல இது காரியங்கள் நடந்திருக்கான்றதும் தெரியல. ஆனா இவர் வந்து எல்லாத்தையுமே முன்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணா மக்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், மக்கள் வந்து இதனால சந்தோஷப்படுவாங்க, மக்களுக்கு வந்து இதுல தேவைகள் நிறைய இருக்கு அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்றது பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே இதுல வந்து கண்டிப்பா நன்மைகளை தான் பெற்றுக்கொள்றாங்கன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அந்த சிறப்பு பேருந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கூலி தொழிலுக்கு போறவங்க ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இப்ப இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஒரு டிராவல் பண்ணணும்னா பஸ் ஃபேருக்கே இல்லாம டிராவல் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ கூலி தொழில் பண்றவங்கன்னா இப்ப வீட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து காசு இல்லாம இருக்கும். காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம போய் சேர்ந்துடலாம், போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கரெக்டா போய் ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இதுல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப பாசமாவும் அன்பாவும் அவங்களுக்கு ஊட்டி விட்டு அவங்களோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் தான் செய்யணும், ஆனால் எங்களோட தாய் உமன்ஸ்க்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு அவங்க செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு கை கொடுத்து உதவியாக இருந்து அவங்க ஒரு காலை வேலையும் ஒரு ரிலீஃப் பண்ணி அவங்க வேலை வீட்டுக்கெல்லாம் ஒரு சில பேர் பெண்கள்லாம் போக வேண்டியது இருக்கும். அப்போ வந்து சாப்பாடு செய்யவும் முடியாது. அந்த டைம் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருப்பாங்க ஒரு சில பேர்லாம். இப்போ இதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் பண்ணி விட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதான் இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி எல்லாருக்கும் ஏழை மகளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. மகளிர் உரிமை தொகை சரி, காலை உணவு, இலவச பேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. அதனால சிஎம்க்கு வந்து தேங்க்யூ. பெண்களுக்கான நல்ல உரிமை தொகை, இந்த மாதிரி நிறைய ஒரு வளர்ச்சிக்கான திட்டம், வேலை வாய்ப்பு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய இன்னும் உதவி செஞ்சுட்டே இருக்காரு. இன்னும் அதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் அவருக்கு வந்து அடுத்து முதல்வராக வர்றதும் ரொம்ப சந்தோஷம். படிச்சு முடிச்சு அடுத்து வந்து வேலைக்கும் அதுக்கு உதவியா இருக்காங்க. அடுத்து அவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு அதுக்கும் அவங்களுக்கு தராங்க. குழந்தை பெற்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு உரிமை தொகையை அந்த மாதிரி தந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து வயசானவங்களுக்கு அவங்களுக்கும் பென்ஷன் மாதிரி அதுவும் தராங்க. அதனால பெண்களுக்கான ரொம்ப அவங்க வந்து முக்கியத்துவமாக கொடுத்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா
உரிமை தொகையா கொடுக்குறாங்க. பிறந்ததுல இருந்து வயசு ஆகுற வரைக்கும் அவங்க எல்லாமே அவங்க பண்றாங்க. சிஎம் அண்ட் டெப்டி சிஎம். தேங்க்யூ. காலையில் எந்திரிச்சுன்னா குழந்தைகளை எந்திரிச்சு அனுப்ப ஒரு டென்ஷன் ஏறுது. அதுகளை அனுப்புறதுக்குள்ள சாப்பிட வைக்கிறதுக்குள்ள அது பெரிய பாடாக தான் இருக்குது. இதை காலை திட்டத்தை கொண்டு வந்ததுனால கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும். இது நல்ல திட்டம் தான், நல்ல செயல்பாடு தான். பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இதே அவர் தொடர்ந்து பணியில் இருந்தாருன்னா எல்லாரும் நல்ல விஷயங்களை செயல்படுவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம்.